ஸோ அரசு சப்போர்ட்னு பார்த்தா தனிப்பட்டு சப்போர்ட் எதுவும் கொடுக்கல. ஆனா அட்லீஸ்ட் இங்க சிபிஐல நடக்கிறத எதையும் தடுக்காம இருக்காங்க. அது வரைக்கும் படத்துக்கும் போங்க, இங்கேயும் வாங்கன்னு தான் இப்ப கூட அப்படிதான் சொல்லுவாங்க. படத்துக்கும் போங்க, இதுக்கும் குரல் கொடுங்க. ஏன்னா ஃபேர் நீட் தான் வேணும் நமக்கு. பேன் நீட் வந்தா நிறைய பேரால் ஆக முடியாது. படமும் வேற, நீட்டும் வேற. படத்தை வந்து நீட்டோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஜனநாயகம் படத்தை பத்தியோ ரிலீஸை பத்தியோ அது மாதிரிலாம் ஒரு பாலிடிக்ஸும் இல்லாமல் இட்ஸ் பீன் வெரி வெரி ஜெனுவன்லி ஹேப்பனிங். No, exam is important. I'm not against any exam. எங்களோட கோரிக்கை வந்து பேன் நீட் தான். இங்க கல்வின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். இப்போ டெல்லியில் வந்து அங்கேயே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே என்னன்னா அந்த நீட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும் அப்படின்றீங்க. ஸோ அதை பற்றி ஸோ தமிழ்நாடோட ஸ்டாண்ட் வந்து 2007 எப்போ நீட் வந்ததோ அப்போலேருந்தே நீட் பேனாக தான் இருக்கு. அது முதல்ல அனிதாவை நம்ம எழுந்ததுலேருந்தே நீட் பேன் கோரி தான் எந்த அரசாங்கம் வந்தாலுமே நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நார்த்தில் வேணா அது ஃபர்ஸ்ட் டைம் நீட்டுக்கு அகேன்ஸ்டா அவங்க போராடி இருக்கலாம். தமிழ்நாட்டில் போராட்டம் எல்லா வருஷமும் எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு அகேன்ஸ்டா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது முயற்சி எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அதனால நம்மளோட ஸ்டாண்ட் எப்பயுமே நீட் பேனாக தான் இருந்திருக்கு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஆர்ட்ஸா? இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு லாயர். சரி, உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சு நம்ம இது பண்ணணும், போராடணும்? இல்ல ஆக்சுவலி நான் இங்க 5 நாளா வந்துட்டு இருக்கேன். என்னோட 5வது நாள் நான் இங்க இருக்குது. ஸோ அங்க வைலன்ஸ் ஆர்ப்புறம் தான் அது ரொம்ப வருத்தமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல கூட அவங்க நீட் வெறும் ரெசிக்னேஷனும் ஃபேர் நீட் தான் கேட்கும்போது அங்க போகணுங்கிற அளவுக்கு எதுவும் தோணல. ஏன்னா அது நம்மளோட இங்க கோரிக்கை வருஷம் ஃபுல்லா இருந்த கோரிக்கைகளோட டிஃப்ரெண்டா இருந்ததுனால தெரியல. ஆனா எப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி வரும்போது வைலன்ஸ் கேரி பண்ணாங்களோ, எப்போ அவங்கள அடிச்சாங்களோ, அப்போ ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டா நமக்கு டிசைன் பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. என்ன தனி மனிதனுக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து டிசைன் பண்றதுக்கான உரிமைங்கிறது அடிப்படை உரிமை. சோ அது பறி போகுதுங்கும் போது நம்ம எடுத்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சென்னையில மண்டேல இருந்து ஆரம்பிச்சாங்க. அன்னில இருந்தே இங்க இருக்கும். இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடோட சப்போர்ட் இருக்கு, அரசு சப்போர்ட். சோ அரசு சப்போர்ட்னு பார்த்தா தனிப்பட்டு சப்போர்ட் எதுவும் கொடுக்கல. ஆனா அட்லீஸ்ட் இங்க சிபிஐல நடக்கிறத எதையும் தடுக்காம இருக்காங்க. அது வரைக்கும் நீட்டுக்கு படிக்கிறவங்க யாருமே வந்து நீட்டை எதிர்க்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நீட் படிக்காதவங்களோ இல்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டோ அவங்க தான் மோஸ்ட்லி வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கருத்து தான். நீட் படிக்கிற எல்லாருமே ஆதரிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. மெயின் விஷயம் என்னன்னா, இந்த ஒரு எக்ஸாம் தேவையா இல்லையாங்கிறத படிக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ட்ரை பண்ணி கிடைக்காம வேற காலேஜ் போனவங்களும் முடிவு பண்ணலாம். ஒரு சமூக நீதி பார்வை இருக்க யாருனாலும் ஒரு விஷயம் தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணலாம். அது படிக்கிறவங்க மட்டும்தான் முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நேத்தோட மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து அரசுக்கு எதிராக வந்து திருப்புறாங்க. மக்கள்லாம் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்காங்க, எங்க கூட போராட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு அரசுக்கு எதிராகவே திருப்பிட்டு போறாங்க. ஸோ உங்களோட மெயின் நோக்கம் வந்து நீட்டுக்கு எதிராக தான் இருக்கணும். ஆனா அங்க கலந்துகிட்ட நிறைய நடிகர்கள்லாம் பாத்தீங்க, இயக்குநர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த கருத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி என்ன? அது வேற ப்ரொட்டஸ்ட், இது இங்க வேற. இங்க வந்து யாருமே அரசாங்கத்துக்கு எதிர்த்து இதெல்லாம் பேசல. ஆப்வியஸ்லி கூட்டத்துல போர்டுகள் இருந்தது. ஏன் வருத்தமா தான் அது முதல் 2 நாள் இருந்தது. ஏன்னா அப்ப வந்து அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. மண்டே அங்க நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தியோ இல்ல டியூஸ்டேவோ வராத போது கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா இப்போ அவங்க கிட்ட இருந்தும் அறிக்கை வந்திருக்கு, அவங்களும் நீட் பேனுக்குங்கிற போது யாருமே அதுக்கு அகேன்ஸ்டா எல்லாம் படத்துக்கு போகாதீங்கலாம் யாருமே இங்க பேசல. படத்துக்கும் போங்க, இங்கேயும் வாங்கன்னு தான் இப்ப கூட அப்படிதான் சொல்லுவாங்க. படத்துக்கும் போங்க, இதுக்கும் குரல் கொடுங்க. இல்ல இப்போ வந்து இப்போ அந்த அஜெண்டா மாறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேர் நீட் தான் வேணும் நமக்கு. பேன் நீட் வந்தா நிறைய பேரால் ஆக முடியாது. இப்போ கிராமத்துல இருக்கிறவங்களால, அப்புறம் பிலோ பாவர்ட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் ஆக முடியாது. ஸோ இது பேன் பண்ண வேணாம், ஃபேர் நீட்டாக வச்சுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இப்போ டெல்லியில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேர் நீட் தான் கேட்குறாங்க. அவங்களோட அதாவது இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேர் நீட் கொடுங்க, கொஸ்டின் பேப்பர் ஏன் லீக் பண்ணுறீங்க, அதனால தான் போராடுறாங்க. ஸோ இது நம்ம ஊரில் வரும்போது பேன் நீட்னு யாரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த அஜெண்டா மாறிடுச்சு. ஃபேர் நீட் தான் இப்போ நம்ம பாதி பேர் இங்கே ஃபேர் நீட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபேர் நீட் தான் நானுமே கேட்குறது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கா, இல்ல சப்போர்ட் பண்ணலையா? இப்போ கேம்பெயின்லாம் கொஞ்சம் போலீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல பெட்டிஷன் கொடுக்காதனால, அவங்க எக்மோர்ல எல்லாம் பெட்டிஷன் கொடுக்காதனால தான் அவங்கள வந்து கொஞ்சம் மேன் ஹேண்ட்லிங் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நேற்று சில போராட்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா
இயக்குனர் நடிகர் செல்வராஜ் பாரஞ்சித், இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களாம் சொல்லலாம். பேசியிருந்தாங்க. ஆனா இந்த நீட்டு கருத்தை தவிர்த்துட்டு மத்த பொது பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஜாதிக்கார அமைச்சர்லாம் இல்ல, அது போக ஜனநாயகன் படம் பார்க்க போறாங்க எல்லாரும், நீட்டுக்கு எதிராக போராட மாட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, படமும் வேற நீட்டும் வேற. படத்தை வந்து நீட்டோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஜனநாயகன் படம்ன்றது வந்து ஒரு ஃபேன் பேஸோட எண்ட் ஆஃப் எரா அது அவங்க கடைசி படம். அதனால அது வந்து அதை பத்தி பேசணும்னு நான் சொல்லுவேன். இங்க நிறைய பேர் ஜனநாயகன் பார்த்து தான் அதுதான் சொல்றாங்க, அது சொல்லாம தவிர்க்கலாம், அதை நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த அடுத்த கேஸ்ட் பத்தி பேசுறது, நீட் பிரச்சனைக்கு தான் வந்திருக்கோம், நம்ம நீட் ப்ரொடெஸ்ட் பத்தி தான் பேசணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ட் மாதிரி நான் வந்து என்னோட சைல்டோ இல்ல என்னோட கிராண்ட் சைல்டு, ஐ ஹாவ் அ கிராண்ட் சைல்டு கூட யாரும் நீட்டோ இல்ல இதனால பாதிக்கப்பட்ட ஸ்டேஜ்ல நான் இல்லை. ஆனால் நான் இது ஒரு ரொம்ப நல்ல காஸ்க்காக இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸும் இப்ப இருக்கிற யூத்தும் நல்லதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஜெனுவின் காஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்ற ஒரே ரீசனுக்காக ஆஸ் அ கிராண்ட் மதர், ஃபார் அ ஃபியூச்சர் ஆஃப் மை கிராண்ட் சைல்டு, இது சிலதெல்லாம் சில தப்பிதங்களை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வீட் அவுட் பண்ணிட்டா 15-20 வருஷத்துக்கு அப்புறம் என் கிராண்ட் சைல்டு வில் பி பெனிஃபிட்டட். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்சி கிட்ஸோட ஒரு சாலிடாரிட்டியை காமிக்கிறதுக்காக ஐவ் கம் அண்ட் ஐ பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரவுட். ஒரே ஒரு பாயிண்ட் ஐ லைக் டு பிளேஸ் ஹியர். ஜென்ரலா சொல்ற மாதிரி இங்க பாலிடிக்ஸ் நடக்கல. தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ் ஹியர், நோ பொலிட்டிசைசிங் ஆஃப் த இஷ்யூ. கிளியரா ரெகுலரைசேஷன் ஆஃப் நீட், அதாவது நீட் எக்ஸாம் கரெக்டா கண்டக்ட் பண்ணணும் if there is going to be need, and abolition of need. இது ரெண்டை பத்தி தான் பேசுறாங்களே தவிர இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸோ இங்க இருக்கிற ப்ரொடெஸ்டர்ஸோ அதை தவிர வேற யாரும் வேற எந்த டாபிக், எந்த பாலிடிக்ஸ், ஜனநாயகம் படத்தை பத்தியோ ரிலீஸை பத்தியோ அது மாதிரிலாம் ஒரு பாலிடிக்ஸும் இல்லாம இட்ஸ் பீன் வெரி வெரி ஜெனுவின்லி ஹேப்பனிங் அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடெஸ்ட் அண்ட் ஐ வில் கேரி திஸ் மெமரி ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹெரிட்டேஜ் ஆர் அதர் ஒரு to hand it over. If you can give me this video number tara, if you can give this video one-on-one to me, I will share it with my granddaughter. She can have it for a long time and say her own mother stood for it. No, that exam is important. I'm not against any exam. The only problem is that how it is conducted, that is a problem. First of all, the seats are not increasing. India is like, you have ever see the poverty and all the diseases are spreading in India, and then you are just considering that India is very less, the doctors are very less in India, and now the doctors are not, and the exam, which is the most important exam to get selected in a doctor, that is also leaking. What is this? Like, this government is just screwing us or not? They have to screw the infrastructure. They are screwing the students. That's the problem. That's the problem of this government. Thank you. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, டெல்லியில் வந்து தொடர்ந்து ஒரு 20 நாளைக்கு மேலே ப்ரொடெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஏன் இப்போ இந்த போராட்டத்துக்கு களத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா, டெல்லி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாணவர்கள் வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கான அடக்குமுறைக்கான செயலை செஞ்சாங்க. அப்போது அவங்க மாணவர்களை தாக்கி துன்புறுத்தி லத்தி ஆணி வச்சு லத்தி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க சேனல்ஸில், நியூஸஸில். ஸோ அதற்கு எதிரான அவங்களுக்கு ஆதரவாக எந்திரிச்சது, அவங்க ஆதரவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் தான் நாங்கள் எல்லாரும் ஒரு மாணவர் இயக்கமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் நாங்கள் திரண்டு அவங்களுக்காக ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். அவங்களுக்காக ஆதரவை நாங்கள் தெரிவித்து அவங்க கூட நிற்கிறதுக்காக, அவங்களோட ஆதரவுக்காக நாங்கள் நிற்கிறோம். ஃபேர் நீட், பேன் நீட், அங்கே பேசுகிறது ஃபேர் நீட்னு சொல்கிறாங்க, இங்கே நம்ம பேசுகிறது பேன் நீட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு, நீட்டே வந்து ஒரு முறைகேடான செயல்ன்றது தான் என்னோட கருத்து. நம்ம தமிழ்நாட்டில் அப்போதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக முன் வச்சுக்கிட்டு இருக்க கோரிக்கை வந்து பேன் நீட். நம்ம தங்கை அனிதா இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போதுலேருந்து நம்மளோட ஸ்டாண்ட் பேன் நீட், பேன் நீட், பேன் இதுவாக தான் இருக்குது. இப்போது எல்லா மாணவர்களும் ஒன்று திரண்டு பேன் நீட் அப்படின்ற விஷயத்துக்காக, நீட்டே வேணாம், நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாத்தோட போராட்டமும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும். எங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் கேட்குன்றது தான் எங்களோட வெற்றியான முழுமையான ஒரு ஒற்றுமையான கருத்தாகும். எங்களோட கோரிக்கை வந்து பேன் நீட் தான். இங்க கல்வின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயம், அது வந்து சமமான ஒரு விஷயம். ஸோ இந்த இந்தியன் சொசைட்டில வந்துட்டு எஜுகேஷன் இஸ் அ பேசிக் ரைட். நம்ம அதை வந்து கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கிறதுக்கான கவர்மெண்ட் எல்லா ஆக்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பொருளாதாரத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து சமமாக இருக்காங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இன்னைக்கு ஏன் நீட் பேன் பண்ணணும், ஃபேர் நீட் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, I want to give you one good example like from Anita's instance. Anita scored a top mark, like ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு
அவங்க அவங்களுக்கு சீட் கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான மார்க் இருந்தது. பட் when it comes to NEET is constructed by NTA. ஸோ அது வந்து ஒரு சிபிஎஸ்சி பேஸ் சிலபஸ். அவங்க தமிழ் மீடியம் முடிச்சுட்டு நீங்க எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நீங்க சிபிஎஸ்சி பேஸ் நீட் எக்ஸாமை வந்து கிராக் பண்ண சொல்றீங்க? இது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அது கிராக் பண்ணணும்னா கூட வந்துட்டு இங்க ஆஃபர் பண்ற இந்த நீட் கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் வந்து பொருளாதாரத்துல பின் தள்ளப்பட்டிருக்கேன்னா நான் எப்படி அந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணி அந்த கோர்ஸை நான் கிராக் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ வந்துட்டு இதுவே வந்து ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸ். இது வந்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாதீங்க யாரு டாக்டர் ஆகணும், யார் இன்ஜினியர் ஆகணும். நான் ஒரு கிரைட்டீரியா வைப்பேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு நீங்கெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் டு பி அ டாக்டர்னு சொல்ற அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாநிலத்திலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச எவ்வளோ மாணவர்கள் வந்து டாப் ரேங்க்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க வந்து பொட்டென்ஷியல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஸோ இங்க ஃபேர் நீட்டுக்கான வாய்ப்பே கிடையாது. பேன் நீட் மட்டும்தான் வந்து இங்க நாங்க பேசுறோம். போலீஸ் வந்து டெல்லியில ஸ்டூடெண்ட்ஸ் மேல பண்ற லத்தி சார்ஜா இருக்கட்டும், டேர் கேஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எந்த வகையிலுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. when it comes to like India is a democracy country நம்ம எல்லாருக்குமே தெரியும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. and police with no badge and they are just assaulting and brutally attacking the students in Delhi. and இங்கேயும் அதை ட்ரை பண்ணாங்க. and you need to respect it as a government, as a state government. we all need to be together and we need to against the central. and இந்த ஒரு போராட்டம் வந்து சென்ட்ரலுக்கும் எங்களுக்குமான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கணும். இங்க வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணி அதை வந்து டைல்யூட் பண்ண வேண்டாம். ஸோ ஹியர் வி ஆர் ஃபார் த ரைட் காஸ் அண்ட் அதை பண்ணணும். பட் அவங்க வந்து இங்க வந்து சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், பண்ண மாட்டுறாங்க. அண்ட் இன்ஸ்டெட் வந்து they are making us to feel even more vulnerable. இவங்க சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்க இன்னும் உள் தள்ளாதீங்க. எனி சார்ட் ஆஃப் அப்ரெஷன், அது என்ன ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி திங், ஜெண்டர், காஸ்ட், எனி ரிலிஜன், என்னவா இருந்தாலுமே வந்துட்டு அப்ரெஷனை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் அதை எடுத்துக்க முடியாது. அதுக்கு we will stand against it. இன்னைக்கு எப்படி நாங்க இருக்கோமோ இது மாதிரி நீங்க இன்ஜஸ்டிஸ் நீங்க வந்து you're going to serve for the citizen. We are not going to keep our mouth shut. Thank you.